நான் பலமுறை நம்முடைய மூத்த தலைவி முன்னாள் ஆளுநர் அக்காவை பார்க்கும் பொழுது பலமுறை நானே யோசிப்பேங்க. என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை இவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, லோக்சபா தேர்தலுக்கு முன்பு ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆளுநராக 2 மாநிலத்தில் இருந்தாங்க, அதே 2 மாநிலத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய பெரிய மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டை எல்லாம் சரியா நிர்வாகம் பண்றாங்கறான்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பில் அக்கா இருந்திருக்க வேண்டியவர் இன்னைக்கு நம்முடைய தொண்டர்களோடு, மண்ணோடு, புழுதியோடு, வியர்வையோடு, ரத்தத்தோடு களத்திலே நின்று இதுதான் எனக்கு பிடிக்கும், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் என்னுடைய ஒரு தொண்டனாக, உழைப்பாக நான் அதை பார்க்கின்றேன் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். பலமுறை நான் யோசிப்பேன், பதவியெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றார். இன்னைக்கு இங்கே பேசினாங்க, அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போறோம். அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து, அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிப்பாங்க. பெண்களை நல்லா கேட்டுக்குங்க தாய்மார்களே, டெல்லியில 2500, இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம். அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும். அசாமில், மத்திய பிரதேசில், மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு எங்க பக்கத்தில் வந்துடாதீங்க. மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் 2100, டெல்லியில 2500. அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கிறோம். ஆண்டவன் வருகின்ற ஆண்டுல நிச்சயமாக ஒரு நாள், இன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8 முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்கன்னு நாம பேசுனது போல, ஒரு நாள் அக்காவும் ஒரு பெரிய உயரிடத்தில் நிச்சயமாக இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி விளக்குவதை விட இந்த பட்ஜெட்டை சரியா போடுறாங்களா, சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்களான்னு பாதுகாக்கக்கூடிய பணி எல்லாம் வல்ல இறைவன் அக்கா அவர்களுக்கு அளிக்கட்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவனை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.